இப்போ ஆஸ்திரேலியால வந்து இந்த பெட் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கான். ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 22 பில்லியன் வந்து பெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களாம். இதெல்லாம் கேட்கறதுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இப்ப ரீசென்ட்டா இந்த ஆஸ்திரேலியாவுல பெட்ஸ் பத்தின நியூஸ் நெறைய வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்லலாம் நம்ம பெட்ஸ் வச்சுக்கலாம், பெட்ஸ கூட்டு போலாம் அப்படின்ற மாரி நெறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆஸ்திரேலியால வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த பெட் இண்டஸ்ட்ரிலாம் வந்து பயங்கரமா டெவலப் ஆகுதாம். 3ல 2 வீட்ல வந்து பெட்ஸ் இருக்காம். அதுல வந்து அதிகபட்சமா 70% வந்து டாக்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்னேக்கு, லெசர்டு அது மாரிலாம் கூட வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 22 பில்லியன் வந்து பெட்ஸுக்காக செலவு பண்றேன்னு சொல்றாங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த மனி வந்து பெட்ஸோட ஃபுட்டுக்காக தான் போகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெட்டனரியன் செலவு அந்த மாரிலாம் இருக்கு. ஆஸ்திரேலியால மட்டும் 4000 டாக் க்ரூமர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்திரேலியாவுல மக்களோட பெட்ஸ் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. யார்றா நீங்க அப்படின்ற மாரி இருக்கு. எதுக்குடா இவ்ளோ நாய் வளர்த்துன்னு இருக்கீங்க அப்படின்ற மாரி இருக்கு. அது என்ன ஆஸ்திரேலியா மட்டுமா இருக்கு, இந்தியாலயே அப்படிதான் இருக்கு. வீட்ல நாய் வளர்த்துறது இல்லாம இந்த ரோட்டு நாய் தான் வந்து நெறைய இருக்குது. ஒரு ரோட்ல மினிமம் ஒரு 10 நாயாவது எங்கெங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும். நம்ம நைட்ல இப்படி வண்டியில போனா தான் இத்தனை நாய் இந்த தெருல இருக்கு. ஐய்யயோ! இந்த தெருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு பயமுறுத்துற மாரி இருக்கு. ஆனா கவர்மெண்ட்டும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோட் நாயெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு அதுக்கு இந்த ஆப்பரேஷன்லாம் பண்ணி எங்கெங்கேயோ விட்டுர்றாங்க. அதனால தான் கொஞ்சம் நமக்கு பரவாயில்லையா இருக்குது. டாக்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கிரியேச்சர்னே சொல்லலாம். ஒரு உயிரினம் வந்து லாயல்ட்டிய வந்து ஒரு வேலையா பார்க்கும்னா, அது டாக் தான் சொல்லுவாங்க. அதோட பேசிக் கிரியேச்சர் வந்து லாயல்ட்டி மாரி சொல்லுவாங்க. அந்த ஓனர் கிட்ட வந்து அவ்வளோ பாசமா இருக்கும். நெறைய பேருக்கு இந்த டாக்ஸ் வளர்க்கறதுனால ரொம்ப பிடிக்கும். அது நம்ம டாக் கூட இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கும் நெறைய நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கூட டாக் வளர்க்கணுன்னுவாங்க. எங்க ஊர்ல எங்க அம்மாச்சிலாம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு நாய் வாங்கி வளயேன்டா அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னா நல்லது அப்படின்னாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அந்த மாரி இன்னொரு ரூமர் வேற சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது வருதுன்னா, அத நாய் வாங்கிட்டு இறந்துரும் அப்படிலாம் ஆ சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாய் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நம்ம எஜிப்சியன்லாம் பார்த்தோம்னா நெறைய பூனை இருக்கும். நம்ம அந்த டயகிராம்ஸ்லலாம் பார்த்தா பூனை இருக்கும். அது எதனாலன்னு சொல்றாங்கன்னா, எப்பவுமே கூட ஒரு பூனை வச்சிருப்பாங்களாம். பூனை வந்து நெகட்டிவிட்டிய வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நான் தான் ஒரு எஜிப்சியன் ராஜானா, பார்க்க வரவங்க கிட்ட அந்த பூனைய விடுவாங்களாம். அந்த பூனை போய் அவங்க கூட நார்மலா ஜாலியா விளையாடிச்சுன்னா, அவங்க கிட்ட நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தமா. அந்த பூனை வந்து அந்த நெகட்டிவிட்டிய எடுத்துரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க அத வச்சு கண்டுபிடிச்சுப்பாங்களாம். நீங்க ஒரு நெகட்டிவான ஆளா அப்படின்ற மாரி. அதனால எஜிப்சியன் வந்து பூனை நெறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன். அது எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கும். டாக்ஸ் வெர்சஸ் கேட் அப்படின்னு பார்த்தா, நம்ம டாக் தான் செலக்ட் பண்ணணும். நெறைய இப்ப இந்த வீட்ல வயசானவங்கலாம் இறந்துருவாங்க. அத போய் ரெஸ்க்யூ பண்ணுவாங்கல்ல. அவங்க கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு வீட்ல தாத்தா, பாட்டி வயசானவங்க இருக்காங்க. யாரும் பார்த்துக்க ஆள் இல்ல. இறந்துருவாங்க. இப்ப டாகா இருந்தா அவங்க கூடயே இருந்து பட்னி இருந்து இறந்துருமா. இதுவே கேட்டா இருந்தா அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்க கறியே அது சாப்பிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால கேட் வெர்சஸ் டாக்ன்னு வரும்போது எல்லாம் டாக் தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த கதை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாரி நான் ஒரு ஃபன்னி மீம் பார்த்தேன். இந்த மாரி டாக் லவர் வெர்சஸ் கேட் லவருக்கு அந்த டாகும் கேட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணும். டாக்னா வந்து இப்ப நம்ம வேலைக்கு இல்ல வெளியலாம் போயிட்டு வந்தா நம்ம அந்த கேட் தொறக்கிற இல்ல நம்ம சத்தம் கேட்டாலே அது அந்த வாலெல்லாம் ஒரு மாரி ஆட்டிக்கிட்டு நம்மள ஏங்கும். எங்க போனீங்க? எங்க போனீங்க? அப்படின்ற மாரி கேட்கும். அதே பூனைனா வந்து நம்ம இந்த மாரி கதை தொறந்துட்டு ஹாய்டா அண்ணா வாடா மயிரு எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் அந்த மாரி பூனை அவ்வளவா ரியாக்ட்லாம் பண்ணாது. அதுக்கு தேவை நம்ம அந்த இப்படி இப்படி தொட்டு குடுத்தா அது கொஞ்ச நேரம் வால்லாம் ஆட்டிட்டு நம்ம குடுக்கறத சாப்பிட்டு போயிடும். ஆனா நாய் அப்படி இல்ல. நம்ம கூடயே இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் பூனையிலே பார்த்தோன்னா, அந்த பர்ஷியன் கேட் அதெல்லாம் ஓகே. நார்மல் இந்த வீட்ல இருக்க பூனைலாம் நம்மள மதிக்கூட மதிக்காது. அது நம்ம வளர்க்காமலே இருக்கலாம் அதுக்கு. அதே மாரி ஆஸ்திரேலியால 70% பெட் வளர்க்குறவங்க வந்து இந்த ஜென்ஸிய சேர்ந்தவங்களா இருக்காங்களாம். நெறைய சின்ன பசங்க தான் அங்க வளர்க்குறாங்க போல. அதுவும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரி வந்து கோவிடுக்கு அப்புறம் தான் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. சில பேருக்குலாம் வந்து டாகு, கேட்லாம் வந்து இன்னொரு குழந்தையா வளர்க்குறாங்க. இன்னொரு சில பேருக்குலாம் வந்து அதுதான் குழந்தையே. அவங்களுக்கு குழந்தை இல்லாம நெறைய பெட்ஸ் தான் ஒரு குழந்தை மாரி வளர்த்துட்டு இருக்காங்க. அது அங்க நெறைய இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் பெட் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் பார்த்தா 60% வந்து அந்த எக்கானமி வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிய இது பண்ணி தான் இருக்கு அப்படின்னு மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால வந்து 14,000 ரெஜிஸ்டர் வெட் கிளினிக் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஆஸ்திரேலியால வந்து ஒரு 10% பெட்ஸ் தான் வந்து இன்சூர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஆஸ்திரேலியால எப்படி தெரியல குழந்தை மாரி பார்ப்பாங்க. ஆனா இந்தியால அந்த மாரி பார்ப்பாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன். நான் என்ன ஸ்கூல் படிக்கும்போது போயிருந்தேன். பார்த்தா அவங்க வீட்ல சாமி ஃபோட்டோலாம் இருக்கு. ஒரு நாய் ஃபோட்டோ வச்சிருந்தாங்க. நல்லா பெரிய ஃபோட்டோ. நம்ம எப்படி இந்த தாத்தா, பாட்டிங்க ஃபோட்டோலாம் வச்சிருப்பாங்க. இறந்திருப்பாங்க. அவங்க ஃபோட்டோ வச்சிருப்பாங்க. அந்த மாரி ஃபோட்டோ வச்சு அந்த நாய்க்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு மாலை போட்டிருந்தாங்க. என்ன இந்த மாரி நாய்க்கு வச்சிருக்கீங்கன்னா, ஆமா நாங்க வளர்த்துன நாயி. அது வந்து இறந்துருச்சு. எப்ப இறந்துச்சுன்னா, அது நான் ஒரு 5வது படிக்கும்போது நான் போம்போதே ஒரு 10 வருஷம் கேப் இருக்கும். நான் அது ஒரு 5வது படிக்கும்போது
படிக்கும் போதே இருந்துச்சு. என்னங்க இன்னும் அந்த நாய் ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஆமா அது எங்க வீட்ல ஒருத்தங்க மாரி அப்படின்னுவாங்க. இங்க தான் வந்து நாய்ங்களுக்கு பேரே மனுஷங்க மாரி வச்சுருவாங்க. ராமு, மணி இந்த மாரி நம்மளோட கனெக்ட் ஆகுற மாரியே பேர்லாம் வைப்பாங்க. அது நாய் மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு காளை அந்த மாரி கூட நெறைய நம்ம கேள்விப்படுறோம். நான் ஒரு ஸ்டோரி ஒண்ணு பார்த்தேன். நம்ம சேனல்ல தான் சொல்லியிருக்கோம்னு நெனைக்கிறேன். ஒரு நாய் வந்து ஒருத்தர் ரோட்ல போம்போது நாய் குறுக்கால வந்து அவர் இறந்துட்டாரு. அந்த நாய் வந்து அந்த ஆம்புலன்ஸ ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த வீட்ட கண்டுபிடிச்சு அங்க வீட்டுக்கிட்டயே இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா இது அன்பே சிவம்பா. அப்படியா? இது நிஜமாலே ஒரு நடந்த கதை நியூஸ்லலாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வீட்டுக்காரங்க வந்து அந்த நாய வளர்த்தாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது கேட்கும்போது பயங்கரமா இருந்தது. நான்லாம் சின்ன வயசுல ஊருக்கு போம்போது ஊர்ல நாயெல்லாம் இருந்தது. நாங்க கடைசி நாள் கிளம்புறோம். அப்ப பார்த்தா அந்த நாய் வந்து அந்த செருப்பு தூக்கிட்டு போய் வச்சுது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. பாரேன் நாய்க்கு எப்படி நம்மள மாரி ரியாக்ட் பண்ணுது அது அப்படின்ற மாரி இருந்தது. அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அதெல்லாம். அதே மாரி தான் எங்க ஊர்ல வந்து ஒரு நாய் வளர்த்துருந்தாங்க. அத நாங்க ஊருக்குலாம் கிளம்பும்போது பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து நின்னுட்டுருக்கும். நாங்க ஏறுனோனே அது பாட்டுன்னு கரெக்ட்டா வீட்டுக்கு போயிடும். ஸோ அதான் ஒரு ஆள் மாரியே அது வளர்ந்துட்டு இருக்குது வீட்லலாம். ஹியூமன்ஸ பொறுத்தவரைக்கும் டாக் வந்து ஒரு ஸ்பெஷலான கிரியேச்சராவே இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கிரியேச்சர்னா அது டாகா தான் இருக்கு. எதனால ஆஸ்திரேலியால இவ்ளோ பேரு நாய் வளர்க்குறானுங்கன்னு தெரியல. எந்த ரீசன் தெரியல. ஆனா பெட்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு நெறைய விதத்துல ஒரு எமோஷனல் கனெக்ட் குடுக்குற ஒரு விஷயம்னே சொல்லலாம். அத மேபி அதனால கூட நெறைய பேர் வளர்க்கலாம்னு நெனைக்கிறேன்.